ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு நர்சரியில் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ தாங்க பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப செடிலாம் வாங்கலைங்க, ஒரு 2-3 செடி தான் வாங்கியிருக்கோம். இது வந்து டர்க்கி ப்ரௌனுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அத்தி. நான் இதெல்லாம் இவ்வளோ ரேட்டு இருக்குமான்றது நினச்சே பார்க்கலங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ரேட் அதிகம்தான். 250 முதல் கொண்டு சொன்னாங்க. பிளான்ட்டே ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். அதனால் இது வந்து ஒரு தொட்டியில் வச்சிடலான்னு தாங்க பார்க்குறேன். ஏன்னா நம்ம கிரவுண்ட் கார்டனில் வச்சாலே தண்ணி ரொம்ப நிற்கிது. மழை காலத்துலாம் நிறைய செடிலாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் வந்து இதை வந்து தொட்டி தான் வாங்கி நம்ம ரீபாட் பண்ணலான் இருக்கேன். வாங்கின்னு வந்து 2 நாள் தான் ஆச்சு. நம்ம எல்லாம் விஜயலக்ஷ்மி படப்பில் தாங்க செடிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாரிஜாதம் வந்து சின்ன செடியாக தான் இருந்தது. மொட்டோடலாம் பார்த்தா 1-2 தான் இருந்தது. இது ஒரு குட்டி மொட்டாக இருந்தது. அதனால் ஒரு சின்ன செடியாக தான் தொட்டியில் வச்சு வாங்கிட்டு வந்தோம். நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன், நல்லா பெருசாக தான் வளர்ந்தது. அதுவும் ரொம்ப தண்ணி ஓவர் இதுவாகி அதுவும் செடி எல்லோயிஷ் ஆகி ரொம்பவும் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் சரி, இந்த செடியெல்லாம் இப்போ வாங்குகிற 2 செடியுமே வந்து நம்ம வந்து தொட்டியில் தான் ரீபாட் பண்ணலான் இருக்கோம். அதனால் தொட்டி வாங்கி வந்து இனிமேல் மண் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி இனிமேல் தான் எல்லாத்தையும் செடியெலாம் வச்சு விடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி டேலியா மினியேச்சர் பார்த்தோம். இது நல்லா இருந்தது பூ பார்க்கறதுக்கு. ஆனால் வந்து தொட்டி டேமேஜு, செடி டேமேஜு, மண் எல்லாமே டேமேஜு. அதனால் வந்து அவர் பார்த்துட்டு சரி இந்த செடி கூடவே எடுத்துக்கோமான்னு சொன்னார். இதுக்கு எதுவும் சார்ஜ்லாம் அவர் போடலை. செடி பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கிழங்குல வரும்னு சொன்னாங்க, பல்ப்ஸில். ரீபாட் பண்ணும்போது தாங்க எப்படி இருக்குது என்ன எது நம்ம பார்த்துட்டு இது பண்ணோம். கலர் நல்லா இருந்தது, ஆனால் ரொம்பவும் டேமேஜாக இருந்தது செடி. அதனால் எடுத்து ரீபாட்டிங் பண்ணும்போது ஒரு வீடியோ போடுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.